ஆண்டவர் நம்மை விசேஷித்த ஆவியினாலே நிரப்ப விரும்புகிறார். ஆண்டவராகிய தெய்வம் நம்மளை விசேஷித்த ஆவியினாலே நிரப்ப விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். தானியேலுக்கு எழுதின புஸ்தகம், தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நல்லா பாருங்க, தானியேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். தானியேல் விசேஷித்த ஆவி பெற்றவனாய் இருந்தான். நமக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஆவியை தர விரும்புகிறார். ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு விசேஷித்த பலனை தர விரும்புகிறார். ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை தர விரும்புகிறார். தானியேலுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஆவியை கொடுத்திருந்தார். எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருந்தாரா? தானியேலுக்குள்ளாய் ஒரு விசேஷித்த ஆவி சிங்கத்தின் வாயையும் அமைதி பண்ணக்கூடிய ஒரு விசேஷித்த ஆவியை கர்த்தர் தானியேலுக்குள்ள கொடுத்திருந்தார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு சத்தம், ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா. வாசிங்க அந்த வசனத்தை. விசேஷித்த ஆவி யாருக்குள்ள இருந்துச்சு? தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்துச்சு. அவனுக்கு ராஜாவாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டிய, அந்த இந்த தேசத்துக்கு ஒரு தளபதியா வரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டிய ஆண்டவர் தானியேலுக்குள்ள வச்சிருந்தார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசேஷித்த ஆவி வேணும், விசேஷித்த ஆவியானவர் வேணும். யோவானுக்கு எழுதின புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் போய் உங்களுக்கு என்று ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். தேற்றரவாளன் என்பவர் ஒரு விசேஷித்த ஆவி படைத்தவர், ஒரு விசேஷித்த பலன் உள்ளவர், ஒரு விசேஷித்த கிருபை உள்ளவர் தான் தேற்றரவாளன். அந்த தேற்றரவாளன் நம்ம நடத்தும் போது நம்ம ஒரு விசேஷித்த ஆவிக்குள்ளாய் பிறக்கப்படுகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம செய்கிற எல்லாத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். நம்ம விசேஷித்த ஆவி பெற்றிருந்தோம்னா நம்ம செய்கிற எல்லா காரியத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் துணை நின்று எல்லா காரியத்தையும் வெற்றியாக லாபமாக நம்மளுக்கு தருவார். விசேஷித்த ஆவி பெற்றவர்களாய் நீங்களும் நானும் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய ஆவியானவருடைய அருமை புரியாம மனுஷனிடத்துல நம்மளுடைய எல்லா காரியத்தை நம்ம சொல்லி எல்லாத்தின் நேரங்களையும் நம்ம வீணடிக்கிறோம். அல்லேலூயா. எல்லா நேரத்தை போக்கடிக்கிறோம், எல்லா நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தானியேல் விசேஷித்த ஆவி பெற்றவன். தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்துச்சு. அந்த விசேஷித்த பலன் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் சூழ்ந்து கொள்ளும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விசேஷித்த பலன் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் அரவணைக்கும். அந்த விசேஷித்த பலன் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் பாதுகாக்கும். தானியேல் நிச்சயமாய் தானியேலை கர்த்தர் பாதுகாத்த தேவன் உண்மையானா உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தானியேலோடு இருந்தேன். சிங்க கவியின் மூலமாய் சிங்கன் கவியிலே தானியேலை போடும் போது ஆண்டவர் தானியேலோடு இருந்தார். ஆண்டவர் தானியேல் நடுவாய் இருந்தார். சிங்கத்தின் வாயை கட்டி போடும்படி தானியேலுக்குள்ள இருந்த ஆவியானவர் வெளிப்பட்டார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த விசேஷித்த ஆவியை விரும்பணும். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த விசேஷித்த ஆவியை விரும்பணும். எப்படிப்பட்ட ஆவியா? விசேஷித்த ஆவி. தானியேலுக்குள்ள இருந்தது விசேஷித்த ஆவி. அந்த விசேஷமுள்ள ஒரு ஆவிய நம்ம பெற்றுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லாம் மாறும். தரித்திரம் மாறும், போராட்டம் மாறும், நிந்த மாறும், அவமானம் மாறும், எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றுவார். அந்த விசேஷித்தமான பரிசுத்த ஆவியானுடைய பலன் நம்மளுக்குள்ள தேவை. வாசிங்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க. இப்படி இருக்க 3ஆம் வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். இப்ப பாருங்க, தானியேல் பிரதானிகளுக்கும் வேற யாரு?
பாசிங்க, தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா இருக்கிறான். தானியலை குறிச்சு ஆண்டவர் சொல்றவன் அதிகாரம் உள்ளவனா இருக்கிறான். ஆமே. தானியலை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு அவன் வல்லமை படைச்சவனா இருக்கிறான். தானியலை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு அவன் பராக்கிரமசாலியா இருக்கிறான். ஏன்னா சிங்கமும் அவனை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்கிறோம் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படிப்பட்ட ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் நம் மூலமா எப்படி கிரியை செய்கிறார். ஆவியானவர் முதல்ல ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது வாழ்க்கை மாறும். இதை நம்ம ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம செய்தியா பார்த்தோம். தானியலுக்குள்ள ஆவியானவர் இருந்தாரு, அதனால தானியலால எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடிந்தது. இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள எப்படிப்பட்ட ஆவியானவர் இருக்கிறார், நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடிகிறது என்ன நம்மை சோதனை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நேரம். அல்லேலூயா. தானியலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. தானியலை உண்டாக்கின தேவன் தான் நம்மளையும் உண்டாக்கினார். தானியலை படைத்த தேவன் தான் நம்மளையும் படைத்தார். தானியலுக்கு ஜீவனை தந்த தேவன் தான் நம்மளுக்கு ஜீவனை தந்தார். தானியலோடு இருந்த தேவன் தான் நம்மளோடு இருக்கிறார். நம்மளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்தமான ஒரு ஆவி நம்மளுக்குள்ள வேணும். அந்த விசேஷித்தமான ஆவியை நாம் பெற்றுக்கொள்வதில்லை. அந்த விசேஷித்தமான ஆவியில நாம் நடத்தப்படுவதில்லை. அந்த விசேஷித்தமான ஆவியில நாம் போவதில்லை. அந்த விசேஷித்தமான ஆவியை நாம் உபயோகப்படுத்துவது இல்லை. அந்த விசேஷித்தமான ஆவியை நாம் உபயோகப்படுத்துவோமானால் தானியேலை பார்க்கிற மேலான அற்புத அடையாளங்களை கர்த்தராகிய தெய்வம் நம் மூலமாய் செய்திருக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? கைவிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் அந்த விசேஷித்தமான ஆவியை உபயோகப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். அந்த விசேஷித்தமான ஆவியை நமக்குள்ளாய் இருந்து பூரித்து வருகிற அந்த விசேஷித்தமான பரலோகத்தின் ஆவியானுடைய பலனை நாம் யூஸ் பண்ணுகிறவர்கள், அதாவது பிரயோஜனப்படுத்தக்கூடியவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். வேதம் தெளிவாய் சொல்கிறது, தானியேல் விசேஷித்தமான ஆவியிலே நடத்தப்பட்டபடியினாலே இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தராகிய தெய்வம் விசேஷித்தமான ஆவியில நடத்த போகிறார். அன்றைக்கு ஒரு 4 வாரத்துக்கு முன்னதாய் பார்த்தோம், அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் கர்த்தர் அந்திரேயாவையும் கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆவியில நடத்தினார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் விசேஷித்த ஆவியில நடத்துவார். அவர் வழியை காண்பித்தார் இல்ல, அந்த வழியில நடக்கக்கூடிய பலனை கர்த்தர் தந்தார். அந்த பலனை தந்த தேவன் உறுதியாய் நிற்க பண்ணின தேவன் அது நிமித்தம் ஒரு விசேஷித்த ஆவியை நமக்குள்ளாய் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசேஷித்த ஆவி நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் சகிக்க முடியும் தெரியுமா? எப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்ய முடியும் தெரியுமா? ஒரு சில நேரம் நம்ம தள்ளுண்டு போய் நிற்போம், அங்க நம்மளை தள்ளாத ஒருத்தர் வந்து நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிறைய இடத்துல மனுஷங்களை டிஃபெண்ட் பண்ணி நின்றுருக்கேன். மனுஷருடைய தயவை தேடி நான் நின்றுருக்கேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு சாட்சியா நான் சொல்ல முடியும். மனுஷனுடைய தயவை தேடி 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 ஓடி 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 எனக்கு கிடைச்சதெல்லாம் ஏமாற்றம் மட்டும்தான். ஆனா மனிதனின் தயவை தேடுவதற்கு முன்னாய் இன்னைக்கு நான் ஆண்டவருடைய சன்னிதானத்துல நிற்கும் போது மனிதன் தராத எல்லா சமாதானத்தையும் தேவன் நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்றது, காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஈடாகுமா? மனுஷனுடைய தயவன் தேடி நிற்காம ஆண்டவர் நமக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவியை தந்திருக்கிறார் என்கிற ஒரு உணர்வுல நம்ம நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். மனுஷனுடைய தயவு வேஸ்ட். மனுஷனுடைய தயவு ஒண்ணுமே இல்லை. அவன் நம்ம விட்டு போயிடுவான், அவன் நம்மளை விட்டு விலகிடுவான், அவன் நம்மளை விட்டு காணாமல் போயிடுவான். ஆனா நம்மளை விட்டு காணாமல் போகவே போகாத ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளை விட்டு விலகாத ஒருத்தர் இருக்கிறாருல்ல. அந்த தெய்வத்தை நம்ம உண்மையா வச்சுக்கணும், இருதயத்துக்குள்ள உண்மையா வச்சுக்கணும். அந்த இருதயத்துக்குள்ள நம்ம உண்மையா அவர் இருக்கும்போது அவர் நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் இவ்வளவு பராக்கிரமம் இருந்தும் ராஜாக்கு கீழ்ப்படியல. ராஜாவே சொல்றான், என்ன சொல்றான் தானியேலை பார்த்து? தானியேலை பார்த்து என்ன சொல்றான்? 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிச்சு பாருங்க. இந்த ராஜ்யம் முழுவதும் அதிகாரியா நான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகுதி உனக்கு இருக்கு. ஆனாலும் உனக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்கு. அல்லேலூயா. விசேஷித்த ஆவி பெற்றவன் எப்படி இருப்பான் தெரியுமா? விசேஷித்த ஆவி பெற்றவன் எப்படி இருப்பான் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாய் நடுநடுங்குகிறவனாய். விசேஷித்த ஆவி பெற்றவன் இந்த உலகத்துக்கு முன்பாய் கர்த்தரை காண்பிக்கிறவனாயிருக்கும். அல்லேலூயா,
அதுதான் விசேஷித்த ஆவியை பெற்றவன். தானியலை குறிச்சு பார்க்கிறோம். அவன் சிங்க கவியில தானியலை வாசிங்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க, 20ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க பாருங்க, ராஜா கேக்குறப்பல, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரான்னு சொல்லி தானியேலை கேட்கும் போது தானியேல் என்ன சொல்றான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வசனத்தை பாருங்க. ராஜா வந்து நக்கலா கேக்குறான். என்ன கேக்குற? உங்களை பார்த்து நிறைய பேர் அப்படிதான் கேட்பாங்க. ஏய், என்னம்மா நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, என்ன சோறு இருக்குதா உங்க வீட்டுல, கஞ்சிக்கே வழி இல்லை, என்ன ஆட்டம் போடுது பாருன்னு பின்னாடி போய் பேசு. அலையில ஆனா உங்ககிட்ட வந்துட்டு நல்ல மாதிரி நடிக்கும். இந்த தானியலை பார்த்து ராஜா கேக்குற, தானியலே, நான் உன்னை குகையில தூக்கி போட்டுட்டேன், இப்ப உன்னை குகையில இருக்க சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தாதபடி நீ ஆராதித்த தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்கும் போது தானியேல் சொல்றான், ராஜாவே நீர் வாழ்க, நீர் என்னை இந்த குகையில போட்ட போது இந்த குகையில் இருக்கும் சிங்கங்கள் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தம் தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். நல்ல கைதட்டி ஆமைன்னு சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் எழும்புகிற எல்லா சிங்கத்தின் வாய்களை கர்த்தர் அவருடைய தூதனை அனுப்பி அத்தனையும் கட்டி போடுவார். ஒன்றும் நம்மளை சேதப்படுத்துவதில்லை, ஒன்றும் நம்மளை கிழித்து போடுவதில்லை, ஒன்றும் நம்மளை அழிப்பதில்லை. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் முன்பார் தம்முடைய தூதர்களின் சட்டைகளை கொண்டு நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனெனில் தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி என்கிற ஒரு அதிகாரம் இருக்கும்போது தூதர்கள் செட்டை அடித்து பறந்து வந்தே ஆகணும். ராஜாவுக்கு ஒரு ஆபத்து இருக்கும்போது ராஜாவை காப்பாற்றுகிற போர் வீரர்கள் வந்தே ஆகணும். அதே போல ராஜாவுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நம்மளை காப்பாற்ற தூதர்கள் வந்தே ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல கைவியத்தி ஆமேன்னு சொல்லுங்க. பாக்க நல்ல கைவியத்துகிற ஆமேன்னு சொல்லுங்க. கைய நல்லா குலுக்கி சொல்லுங்க. ஆமே. அல்லேலூயா. அடுத்த வசனம், அப்படியே அடுத்த வசனம் வாசிங்க, வாசிங்க தொடர்ந்து. மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். 21 வாசிங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகவே உமக்கு முன்பாக நான் நீதி கேட்டை செய்ததில்லை என்றான். வாசிங்க. அப்பொழுது ராஜா தன்னை மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இப்பதான் செய்திக்கு வந்திருக்கிறோம். நாம் பார்க்கிற செய்தி விசுவாசம். அல்லேலூயா. அவன் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தின் படியால், வாசிங்க, என்ன படிக்கிறீங்க? அவன் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தின் படியால், வாசிங்க 23 கடைசியில, அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இன்னைக்கு நீங்க ஒண்ணு பாக்கணும், ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும். நாம் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தால் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. கைவித்தி ஆமென் சொல்லுங்க. நல்ல கைவித்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறவங்க கைவித்தி ஆமென் சொல்லுங்க. நாம் விசுவாசத்தோடு இருந்தா ஒன்னும் நமக்கு முன்பாதி எதிர்த்து நிற்பது இல்லை. நாம் ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு இருந்தா ஒன்றும் நமக்கு முன்னாடி மலை போல நிற்பது இல்லை. நாம் விசுவாசத்தோடு இருந்தா எல்லாம் பனி போல வெந்து உருகி அழிந்து போகும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம ஜெபிப்போம் ஆண்டவர் சமூகத்துல. ஆண்டவரே, விசுவாசத்தோடு கேட்கிறோம், எனக்கு ஏதாவது செய்யுங்கப்பான்னு கேட்கணும், ஏதாவது செய்யுங்கப்பான்னு ஜெபிப்போம். ஆனா விசுவாசம், முழு விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். நீங்க தானியேல் விசுவாசத்துல உறுதியா இருந்தான். தானியேலை குறிச்சு வேதம் தெளிவாய் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு முன்பதாய் பயப்படுகிறவனோ, அவன் கர்த்தருடைய விசேஷித்த ஆவியை பெற்றவனமா இருந்தான். அவன் பயப்பட்டதுனால விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள ஊற்றப்பட்டு இருந்துச்சு. ஆமே. ஊழியக்காரர் சொல்ற வார்த்தையை கேட்கறீங்கன்னா உங்களுக்குள்ள விசேஷித்த ஆவி ஊற்றப்படும் அர்த்தம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதை கேட்கறீங்கன்னா உங்களுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்குன்னு அர்த்தம். நீங்க இந்த சபையை விட்டு வெளியே போன உடனே அந்த வார்த்தையை நீங்க மறுதளிச்சீங்கன்னா கர்த்தருடைய விசேஷித்தமான ஆவி உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருடைய ஆவிக்குள்ள நீங்க இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருடைய பராக்கிரமம் உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். நீங்களும் நானும் ஒன்னேதான் பண்ணணும். நீங்க முழு நிறைவோடு கர்த்தரை ஆராதிக்கணும். நீங்க முழு நிறைவோடு கர்த்தருடைய சமூகத்துல நிற்கணும். நீங்க முழு நிறைவோடு கர்த்தரோடு கூட பேசணும். நீங்க முழு நிறைவோடு ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும். நீங்க முழு நிறைவோடு ஆண்டவரோடு கூட அன்னிதினமும் சஞ்சரிக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமா அவங்களை உயர்த்துவேன். இதெல்லாம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமா உங்களை தூக்கி வைப்பாரு. இதெல்லாம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு என்ன ஒரு சலத்தை வச்சிருக்கிறாரு. அது பிரம்மாண்டமாவும் ஐஸ்வர்யமாவும் சமாதானமும் ஆச்சரியமா இருக்கும். அந்த பார்வை உங்களுக்கு ஐஸ்வர்யமாய்த்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் இடத்துல போய் நின்றக்கூடாது. என்னைக்குமே மனுஷன் கூட போய் பேசிடக்கூடாது. என்னைக்குமே மனுஷனோட கூட போய் உட்காந்துடக்கூடாது. ஏன்னா தேவ ரகசியம் இங்க இருக்குது. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, தேவனுடைய விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ள இருந்தபடினாலே தானியேலுக்குள்ள எல்லா கெப்பாசிட்டியை கர்த்தர் கொடுக்குறாரு. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கர்த்தருடைய எல்லா கெப்பாசிட்டியை கர்த்தர் கொடுக்குறாரு. எல்லா கெப்பாசிட்டியின் பேலன் உங்களுக்குள்ள இருக்குது. எல்லா கெப்பாசிட்டியின் ஆளுகை உங்களுக்குள்ள இருக்குது. நீங்கள் அந்த ஆவியை பெற்றிருக்கும் போது ஆண்டவர் உங்களை நடத்தவர் போதுமானவராய் இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை சாட்டிபிகேஷன் பண்ண முயற்சி பண்ண. மனுஷனை சாட்டிபிகேஷன் பண்ணக்கூடாது, ஆண்டவரை சாட்டிபிகேஷன் பண்ணணும், கடவுளை சாட்டிபிகேஷன் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு சில நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், மனுஷனை சாட்டிபிகேஷன் பண்ணுவோம். நிறைய நேரத்துல நம்ம மனுஷனை சாட்டிபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். மனுஷனை பூர்த்தி பண்ண வைக்கிறோம். மனுஷன் என்ன பண்ணணும், பூர்த்தி அடையணும், மனுஷனை சாட்டிபிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. திருப்தி அடையணும். மனுஷனை திருப்தி அடையணும். மனுஷன் திருப்தி அடைய மாட்டான். மனுஷனை திருப்தி அடையணும். மனுஷனை திருப்தி அடைய பண்ணும்போது மனுஷன் திருப்தி அடைய மாட்டான். யார் திருப்தி அடையணும்? மனுஷன் திருப்தி அடைவானா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, மனுஷன் திருப்தி அடைவானா? தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்துச்சு. தானியேலை கொண்டு போய் சிங்கக்கவியில கொண்டு போய் போட்டுட்டான் ராஜா. அப்ப கூட அவன் திருப்தி அடையல. அடுத்த நாள் வந்து பாக்குறான். என்ன பாக்குறான்? தானியேல் உயிரோடு இருக்கிறானா இல்லையா? அங்க சிங்கக்கவியில பொறுத்த ஒருத்தர் செத்து வேண்டா, அது கூட தெரியல. ஆனாலும் கர்த்தர் அவனோடு காக்கும்படி தானியேலோடு இப்படிப்பட்ட நேரங்கள்ல கர்த்தர் நம்மோடு இருப்பார். நீ மனுஷனை திருப்தி பண்ண பார்க்காது. நீ மனுஷனை திருப்தி அடைய நீ முயற்சிக்காத. நீ எவ்வளவு நேரம் மனுஷனை திருப்தி அடைய பண்ணணும்னு நீ நினைச்சாலும் உனக்கு ஏமாற்றம் மட்டும்தான். உன்னை திருப்தி பண்ண ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரை நீ இறுக பிடிச்சுக்கோ. அவரை இறுக பிடிச்சுக்கோ. அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து தருவார். அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து தருவார். மனுஷனை திருப்தி பண்ணணும்னு ஓடாது. உன் நேரம் வேஸ்ட், உன்னுடைய உழைப்பு வேஸ்ட், உன் கண்ணீர் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் ஆகும். நீ நிக்கிறது ஆண்டவருடைய சமம். மனுஷனோடு அல்ல, தெய்வனோடு அன்பைக்குச்சு. ஆண்டவர் உன்னை எல்லாவற்றிலும் பாதுகாத்து உன்னை நடத்த. அடுத்த வருஷத்தை வாசிங்க, வேகமா வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற மனுஷன் உள்ள இருந்தான்னா சிங்கமும் அமைதியா இருக்கு. கர்த்தருடைய அபிஷேகம் இல்லைன்னா அவனுடைய சரீரத்தை பிச்சு போடும். கர்த்தருடைய அபிஷேகம் தான் உன்னை பாதுகாக்க. அது இரும்பு பட்டயத்துக்கு மேலான ஒரு பெரிய பட்டயம். கர்த்தருடைய அபிஷேகம் இரும்பு பட்டயத்துக்கு மேலான ஒரு அபிஷேகம். கர்த்தருடைய பட்டயம் இந்த உலகத்துல எந்த இதுவும் பாதுகாக்காத அளவுக்கு பாதுகாக்கிற ஒரு பெரும் வஸ்திரம் தான் ஆண்டவருடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் நம்மளை சேதப்படுத்துவதில்லை. வசனம் சொல்றது, அது ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அது ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. ஆண்டவர் உங்களை இருப்பார். உங்களை இருந்து நடத்துவார், உன்னை பாதுகாப்பார், பலப்படுத்துவார். உனக்கு எதிராக வர்ற எல்லா 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 காரியத்தையும் கர்த்தர் அதமணி ஒண்ணுமே இல்லாம பண்ணுவாரு.
இருக்கிற அக்கினி சுளையா இருக்கட்டும், கெச்சிட்டு வருகிற சிங்கமா இருக்கட்டும், சீறிட்டு வருகிற பாம்பா இருக்கட்டும், ஒண்ணுமே இல்லாம வானத்தை பிளந்து கர்த்தருடைய நடத்துகிற செங்கடலா இருக்கட்டும், பார்வோம் சேனியா இருக்கட்டும், எதுவும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஆண்டவரனோடு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்கிட்ட இருந்த ஆண்டவர் ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு, நீ அவருக்குள்ள முழுசா அவருக்குள்ள முழுசாயிரு, அவரை முழுசா நம்பு, அது போதும். ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் முழுசா நம்பு, நான் உன்னை பாதுகாக்கிறேன். முழுசா இரு, நான் உன்னை பாதுகாக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருந்துச்சு. ஆதாம் ஏவாளை பார்த்த உடனே ஆதாம் உடனே கவிதை எழுத ஆரம்பிச்சுட்டான். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆதாம் ஏவாளை பார்த்த அடுத்த நிமிஷத்திலேயே வசனம் சொல்றது, அவள் என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமுமா இருக்கிறார். அவர் என்னுடைய மாம்சத்திலிருந்து எடுக்கப்பட்டதனால் அவர் மனுஷி எனப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவரோடு கூட ஒரு கனெக்ஷன்ல இருக்கணும். நாம் ஆண்டவரிடத்திலிருந்து எடுக்கப்பட்டவர்கள். அப்ப நம்ம யாரு? ஆவிக்குரிய பிள்ளைகள். நம்ம யாரு? இப்ப புரியுது அவங்களை ஏன் ஆவிக்குரிய பிள்ளைகள்னு எல்லாம் சொல்றாங்கன்னு? ஆதாம் சொன்னாரு, இவள் எலும்பின் எலும்பும் தசையின் தசையும். என்ன வசனம் இருக்கா இல்லையா? அங்க இருக்கு. அவள் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமும். இவள் என் மாம்சத்திலிருந்து எடுக்கப்பட்டதினால் இவள் மனுஷி எனப்படுவார். நாமோ ஆவியிலிருந்து எடுக்கப்பட்டோம். அப்ப நாம் யாரு? ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள். இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள்ன்ற. இப்ப நீங்க எப்படி இருக்கணும்? அப்ப நீங்க ஆவியிலிருந்து பிரிக்கப்பட்டீங்கன்னா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும். மாம்ச சிந்தை அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவியில உற்சாகம் உள்ளது. ஆவியின் வாழ்க்கையே உற்சாகம் உள்ளது. மாம்சம் எப்படி உள்ளதா? பலவீனமானது. ஆவிக்குரிய வாழ்க்கை தான் உற்சாகம், ஆவிக்குரிய வாழ்க்கை தான் பலன், ஆவிக்குரிய வாழ்க்கை தான் பலன், நல்ல உற்சாகத்தை தரும். ஆவிக்குரிய வாழ்க்கை தான் தைரியத்தை தரும். ஆவிக்குரிய வாழ்க்கை தான் பாதுகாப்பு தரும். ஆவிக்குரிய வாழ்க்கை தான் உனக்கு சத்துவத்தை தரும். ஆவிக்குரிய வாழ்க்கை தான் உன்னை போஷிக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை தான் உன்னை நடத்தும். ஆவிக்குரிய வாழ்க்கை தான் உன்னை நித்தியத்துல கொண்டு போய் சேர்க்கும். மாம்சத்துக்குரிய வாழ்க்கை உன்னை அழிக்கும். மாம்சத்துக்குரிய வாழ்க்கை உனக்கு பலவீனத்தை தரும். மாம்சத்துக்குரிய வாழ்க்கை உனக்கு நோயை உண்டு பண்ணும். மாம்சத்துக்குரிய வாழ்க்கை பாவத்தை உண்டு பண்ணும். மாம்சத்துக்குரிய வாழ்க்கை உனக்கு மரணத்தை தள்ளி கொண்டு போய் அகல பாதாளத்துல தள்ளிடும். இது எது வேணும்? ஆவிக்குரிய வாழ்க்கை வேணுமா? மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வேணுமா? தானியேல் நினைச்சிருக்கலாம், சிங்க கவிக்கு போகாம என்ன பண்ணிருக்கலாம்? ராஜாவுக்கு கீழ்ப்படிஞ்சு ராஜ்யங்களை சுதந்திரிச்சிருக்கலாம். ஆனா தானியேலுக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், இந்த ராஜாவை பார்க்கல மேலானவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி நம்மளை பாதுகாக்கிறவராய், நம்மளை வழிநடத்துகிறவராய், நம்மளை போஷிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. ராஜாவை பார்க்கிறோம், பராக்கிரமசாலி நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகத்தின் அதிபதிகளை பார்க்கிறோம், இந்த உலகத்தின் ஏமாற்றுக்காரனை பார்க்கிறோம், இந்த உலகத்தின் மாம்ச இச்சைக்காரனை பார்க்கிறோம், இந்த உலகத்தின் மாம்ச பாவத்தின் அடிமைத்தனத்தின் காரனை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு தெரிந்த புத்தி உள்ள ஒரு ஆவியை தந்திருக்கிறார். இப்ப நீங்க ஒண்ணு மட்டும் தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே நான் மனுஷனை பூர்த்தி பண்ண நான் விரும்பல, மனுஷனை நான் பூர்த்தி அடைய பண்ண நான் விரும்பல, மனுஷனை நான் பூர்த்தி அடைய பண்ண நான் என்னுடைய நேரத்தையோ என்னுடைய நிமிடத்தையோ என்னுடைய வேலையோ என்னுடைய பணத்தையோ என்னுடைய கண்ணீரையோ நான் விரயமா செலுத்த நான் விரும்பல. நான் என்னை பூர்த்தி பண்ணுகிற அவருடைய சமூகத்துல உட்கார விரும்புகிறேன். அவர் என்னோடு இருக்கிறார். அதுபோல்